டேய் என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? புது கேஜெட்ண்ணே, நிறைய கேஜெட் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஐயோ திருப்பி வந்துட்டியா? சரி, போன முறை பரவாயில்லையா இருந்தது, அதுக்கு முந்தின முறை கேவலமா இருந்தது. ஸோ திஸ் டைம் என்ன சேம் பட்ஜெட்டா? இந்த வாட்டி 500 ரூபாக்குள்ளால தரமான கேஜெட்ஸ் கொண்டு வந்து 500 rupees. ஓகே, உன்னை ட்ரஸ்ட் பண்ணலாம்ல? கண்டிப்பா இந்த மாதிரி கண்ணை மூடி ட்ரஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஆரம்பிச்சுல வீடியோவை டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்திருக்கீங்கன்னா, என் பேர் இர்ஷாத், என் பேர் அர்ணவ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக் அண்ட் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் நான் விளையாடிட்டு இருந்த கேஜெட் வச்சு ஆரம்பிப்போம். ஓகே, இது பேசிக்கலி ஒரு டெஸ்க் கேஜெட்னு சொல்லலாம். ஓகே. செல்ஃப் பேலன்சிங் லேம்ப். செல்ஃப் பேலன்சிங் லேம்ப். ஆமா, இப்படி. ஓகேவா? ஸோ இதில் வந்து பேசிக்கலி ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் சி சார்ஜிங் இருக்கு. சரி. ஸோ மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, சீப் கேஜெட் கிடையாது. அண்ட் 2 லைட் மோட்ஸ் இருக்கு, வார்ம் லைட் மோட்ஸ். ஓகே, வார்ம் மட்டும்தான். வார்ம் லைட் மோட்ஸ் அண்ட் 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம வச்சுக்கலாம். அண்ட் இது ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம எவ்வளோதான் கீழே இதை தள்ளி விட ட்ரை பண்ணாலும் அது தானா பேலன்ஸ் ஆகி நிற்கும். ஓகே, திஸ் இஸ் டேம். ஆனா கீழே விழுந்துச்சுன்னா உடஞ்சிரும்ல கண்டிப்பா. ஹெவியா இருக்கு, வெயிட். மேல பிளாஸ்டிக் weighing machine. பட் 122 லூமென்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் வரும். டெக்கரேட்டிவ் லேம்ப்னு சொல்லலாம், டெஸ்க் லேம்ப்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல கலர்லாம் போட்டிருக்காங்க. எஸ், 200 கிராம் வெயிட்டா? ஒரு ஸ்மார்ட் போன் வெயிட் இருக்கு இதுக்கு. அவ்வளவு என்ன இருக்குல்ல? கீழே வெயிட்ஸ் வச்சிருக்காங்க பேலன்ஸ் ஆகிறதுக்கு. பேட்டரி எவ்வளவு நேரம் நீடிக்கும்? பேட்டரி வந்து 4 to 5 hours நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டிபெண்ட்ஸ். பட் ரொம்ப ஆக்சுவலி எனக்கு இந்த கேஜெட் யூஸ்ஃபுல்லா தெரியலடா. பாக்குறதுக்கு அழகா இருக்கு, டெக்கரேட்டிவா இருக்கு, ஃபன்னா இருக்கு, இந்த மாதிரி பண்றதுக்கு நல்லா இருக்கு. பட் இந்த லைட் ஓட பர்பஸே நல்லா லைட் பிரைட்டா இருக்கணும். 22 லூமென்ஸ் கொஞ்சம் கம்மியா தோணுச்சு எனக்கு. மேபி நீ வந்து என்ன சொல்ற, டெக்கார் லேம்ப் தான். டெக்கார் லேம்ப் தான். ஓ, புதுசா வீடுக்குள்ள ஷிஃப்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சார் வாங்கி இருக்காரா? ஓ, சோ அவுட் ஆஃப் 5 or 10? 5 அவுட் ஆஃப் 5 3 கொடுக்கலாம். 3. ரைட். ஓகே, ஸ்டார்ட் பரவாயில்ல, நாட் பேட். ஆனா பிரைஸ் என்ன எக்ஸாக்ட் பிரைஸ்? 489 rupees பக்கம் வரும். 500 rupees குள்ள தான் வரும். ஓகே, சேல் அப்போ வந்து 300. பை தி வே, லிங்க் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிடலாம்ல. லிங்க்லாம் எதெல்லாம் அவைலபிள் இருக்கோ அதை டேக் பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட் டேகே வந்துரும். ஐ திங்க் இந்த இடத்துல எங்கேயோ வரும். அவைலபிள் இல்லாததெல்லாம் வந்து நம்ம லிங்க் போட்டு வச்சிருக்கோம். ஓகே, இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபே பண்றது இல்ல, வீடியோ பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. பேர் போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து நமக்கு 50% அதிகமா வியூஸ் கிடைச்சது. ஆனா சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியா. ஏன் பண்ண மாட்டீங்கன்னு தெரியல. ஃப்ரீ தான், உங்களுக்கு எந்த காசும் செலவு கிடையாது. கரெக்ட் தானே? நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி எல்லாம் கொடுக்கணுமா காசு? அவசியம் தேவையே கிடையாது. அதை விட டபுள் என்டர்டைன்மெண்ட் நமக்கு இதுல கிடைக்கும். அது கரெக்ட் தான். ஓகே, அடுத்தது வந்து 500 ரூபாய்க்குள்ளால பெஸ்ட் கேமிங் மவுஸ் என்னன்னு கேட்டா, ஓ வாவ், கேமிங் மவுஸ். ஐ லைக் கேமிங் மவுஸ். இதோட ஃபீச்சர்ஸ் என்ன? EvoFox இஸ் a very good brand. எஸ், Amcat-ன்ற ஒரு அவங்களோட சப் பிராண்ட் தான். அவங்களோட கேம் ஆக்சுவலி அவங்களோட கேமிங் கண்ட்ரோலர்ஸ் நல்லா இருக்கும். மொபைலோட கேமிங் கண்ட்ரோலர் நல்லா இருக்கும். சோ இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு மட்டும் கேளுங்க. Huano switches யூஸ் பண்ணிருக்காங்க. வாட் Huano அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் பிராண்ட், அவங்களோட switches யூஸ் பண்ணிருக்காங்க. அது தவிர்த்து வந்து ஐயோ, இது வரை நீங்க உனக்காக தான் வாங்குனியா வீட்ல செட்டப் பண்றதுக்கு? கிடையாது. and 54 grams மட்டும் தான் வெயிட் இருக்கு. சோ FPS கேமர்ஸ் யூஸ் பண்ணலாம் நல்லாவே. 600 to 12800 DPI வரைக்கும் சப்போர்ட்டட். and DPI switch இருக்கா? DPI switch இருக்கு, சாஃப்ட்வேரும் இருக்கு. ஓ, வெரி நைஸ். போலிங் ரேட் 1000 Hz. பரவாயில்லையே. 500 ரூபாய் கீழே இந்த ஸ்பெக்ஸ் நல்லா இருக்கு. இது இருக்கா? RGB இருக்கா? கேமர்ஸ் தேவையான RGB. இன்ஸ்டன்ட் 825ன்ற ஏதோ சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டிக்கர் 500 ரூபாய்க்கு ஸ்டிக்கர்லாம் கொடுக்குறாங்க. பரவாயில்லையே, ஆப்பிள் காரனே தூக்கிட்டான், இவங்க கொடுக்குறாங்க. நாட் பேட் அட் ஆல். வாரண்டி கார்டு ஓகே, ஏதோ அடிஷனல் 3 months வாரண்டி கொடுத்துருக்காங்க. வெரி குட். குட் பேக்கேஜிங். ஆஃப் கோர்ஸ் இது வயர்ட் மவுஸ் தான், வயர்லெஸ் கிடையாது. ஓ, லுக் நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் டிசைன் என்ன சொல்றது, அந்த லெட்டரிங்லாம் போட்டிருக்கிறது கொஞ்சம் சீப்பா இருக்கு. பட் அதர்வைஸ் லுக் இஸ் டேம் ambidextrous மவுஸ். சோ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு. ஆக்சுவலி இட்ஸ் வெரி லைட். 54 grams மட்டும் தான். செக் பண்ணி பார்த்தல வெயிட். ஓகே, திஸ் இஸ் லுக்கிங் வெரி குட். ஷூட் பண்ணு. ஓகே, வயரே தூக்கி போட்டுறலாம். இங்க வயரை சேர்த்தா வெயிட் அதிகம். வயரை சேர்த்தா ஒரு 88 கிராம் தான் இருக்கு. பட் தட்ஸ் நாட் பேட் அட் ஆல். ஏன்னா வயர் கூட நீங்க பாத்தீங்கன்னா braided கேபிள்ஸ் கொடுத்திருக்காங்க, which is damn nice. அண்ட் வயரை கம்ப்ளீட்டா எடுத்துட்டீங்கன்னா இங்க கம்ப்ளீட்டா எடுக்க முடியாது எங்கனால. பட் நாங்க சைட்ல வச்சிருக்கோம். ஸோ கொஞ்சம் வயரோட வெயிட் இருக்கு இதுல. 61.8 grams காட்டுது. ஸோ வெரி க்ளோஸ் டு தேர் மெஷர்மெண்ட். வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு. இது கண்டிப்பா ஒரு 4.515 டா. எஸ், ஃபேண்டாஸ்டிக் ப்ராடக்ட். குட் ஜாப் அர்ணா, பரவாயில்லையே. தேங்க் யூ. இது அந்த சைடுல வெச்சோம். இது இன்வென்டரி போயிருக்கும் திருப்பியும். அடுத்தது வந்து ஒரு கேபிள், டைப் சி டு டைப் சி கேபிள். இப்போ எல்லா ஃபோன்ஸுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது, ஐபோன் பிக்சல்லாம் தவிர்த்து. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் அதுலயும் இருக்கு. பட் அவங்க டெஃபினேஷன் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேற. ஸோ இந்த கேபிளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பொதுவாக நம்ம கேபிள் நம்ம பேக்ல எப்படி வச்சிருப்போம், சுருட்டி வச்சிருப்போம். என்னதான் பிரைடரா இருந்தாலும் சுருட்டி வச்சிருப்போம், அது அப்படியே நாட் டை ஆயிருக்கும். பட் இந்த கேபிள் வாங்கணும்னா நீங்க எவ்வளவு சுருட்டி வச்சாலும் சுருங்காது. ஏன்னா இதுல மேக்னெட் இருக்கு. ஸோ இட்ஸ் மேக்னெட்டிக் கேபிள். நல்ல சேல்ஸ்மேன் மாதிரி பேசுறடா. சூப்பர்டா. அன்பாக்ஸ் பண்ணிட்டு. மேக்னெட்டிக் கேபிள். ஓ, இட்ஸ் a magnetic cable. I've seen GM+. அது என்ன
என்ன GM Plus? GMன்றது ஒரு பிராண்ட், ஒரு எலக்ட்ரானிக் பிராண்ட். இட்ஸ் a ரெட் டாட் டிசைன் அவார்டட் கேபிள். ரெட் டாட் டிசைன் அவார்ட் வாங்கின ஒரு கேபிள் பாக்ஸ்லயும் போட்டிருக்காங்க. அண்ட் திஸ் ஃபார் அண்டர் 500. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் 480 Mbps தான் வரும். 480 Mbps தான் உங்களுக்கு கிடைக்கும், which is not that. So USB 2 கேபிளா USB 3 கேபிளா? USB 3 கேபிள். இட்ஸ் நாட் USB 4. USB 4 னா அதை விட ஸ்பீட் ஃபாஸ்டர். USB 3 கேபிள். USB 3 கேபிள். So USB 3 கேபிள் பாக்ஸ்லயே 900 rupees தான் போட்டிருக்காங்க. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 449 rupees. 449 rupees இட்ஸ் நாட் பேட். இன்ஃபேக்ட் குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா எண்ட் பாயிண்ட்ஸோட குவாலிட்டியும் நல்லா ஸ்டர்டியா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஒரு பிரச்சனை இருக்குடா இதுல இந்த மாதிரி கேபிள்ஸ்ல. நான் ஒன்னு வாங்கினேன் இந்த மாதிரி. ஆக்சுவலி நான் அதிகமா காசு கொடுத்து வாங்கினேன், இப்ப சமயத்தை வாங்கிருக்கலாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மேக்னெட்டிக் குவாலிட்டி போயிடுது. இட் ஹேப்பன்ஸ் 100% இதாகும். இந்த ப்ராடக்ட்லயும் ஆகதான் போகுது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் while it is a very good innovation, இப்ப பாரு நீ இங்கே பாரு கொஞ்சம் இது இந்த ஒரு பிரேட் மட்டும் மேல போற மாதிரி இருக்கு. அது வந்து it will start losing its connection strength, magnetic strength to be more specific. So அது ஒன்று இருக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அதர்வைஸ் this is a 3.515. Yes, good product, worth considering. ஏன்னா இந்த மாதிரி எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ப்ராடக்ட் கண்டிப்பா. ஏன்னா பேக் கூட நிறைய விஷயம் வைக்கும் போது இது ஆங்கிள் ஆகிறதுக்காக இதை சூக்கி போட்டு வச்சுக்கலாம். வெரி நைஸ். அடுத்தது வந்து டெஸ்க் மேட் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். பட் டெஸ்க் மேட்டே யூஸ்ஃபுல்லா எப்படி மாத்துறதுன்னு சொல்லிட்டு நான் இப்பதான் ரியலைஸ் பண்ணேன். நம்மளுக்கு வந்து Ctrl+C Ctrl+V தவிர்த்து வேற எந்த ஷார்ட் கட்டும் தெரியாது. பட் இந்த டெஸ்க் மேட்ல எல்லா ஷார்ட் I love this. Whoever did this is a genius. இது என்ன ஆனா குவாலிட்டில ஓகே தான். பட் oh my god, Word, Excel, PowerPoint, Office இது என்ன விலை? 217 rupees. 217 rupees completely worth it. இது பட் and Striff ஓடுது. So Striff is a popular affordable brand. Striff ஓடுது. குவாலிட்டி கிளாத்தோட குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா ஓகே. அந்த மவுஸ் இது மேல ஸ்வைப் பண்ணி பார்த்தா தெரியும். அதை ட்ரை பண்ணி பாப்போம் ஒரு தடவை. ஸ்மூத்தா தான் இருக்கு. குவாலிட்டி வந்து ஓகே தான். ஓகே நீங்க டெஸ்க் மேட் சொல்ற ரைட். ஆக்சுவலி இது ஒரு ஃபேப்ரிக். This is not for gamers. This is not for gamers obviously. இங்க கேமோட ஷார்ட்கட்ஸ் கிடையாதுடா. இங்க வந்து உனக்கு வேர்ட், PowerPoint, Excel அதோட ஷார்ட்கட் இருக்கு. அண்ட் பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது டர்ட்டி ஆகும். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இது நீங்க ஈஸியா கழுவலாம். யூ கேன் டூ தட் shouldn't be a problem. அண்ட் கரெக்டான ஷார்ட்கட்ஸ் போட்டிருக்காங்கன்னு பாத்துக்கலாம். பட் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த பிரிண்ட் நான் காட்டுற ஒரு நிமிஷம். இந்த பிரிண்ட் குவாலிட்டி பாருங்க. இந்த பிரிண்ட் குவாலிட்டி கேவலமா இருக்கு. ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு DTP ஆபரேட்டர் போயிட்டு அவங்க வந்து சரிப்பா பிரிண்ட் அடிச்சிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிட்டி இஸ் வெரி பேட். பட் 217 rupeesக்கு இதுக்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்றது இஸ் நாட் ரைட். எஸ், பட் ஐ திங்க் இதுக்கு கண்டிப்பா ஒரு 3.515 குவாலிட்டி அண்ட் என்ன சொல்றது குவாலிட்டி அண்ட் யூஸ் கேஸ் பத்து. பட் இதுக்கு இது கொடுத்துருக்காங்களா ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு? ஹேவ் தி given like a loop or கவர் தான் கொடுத்துருக்காங்க, எந்த லூப்பும் கொடுக்கல. ஓகே, ஸோ 3.5 கொடுக்கலாம். சரி, அடுத்தது வந்து யூஸ்ஃபுல்லான கேஜெட். பொதுவாக ஸ்க்ரூ டிரைவர் செட்டோட விலை எவ்வளோ இருக்கும்? ஷாமி இது நான் வாங்கினது 1000 ரூபாய்க்கு மேல இருந்தது. அதோட அதுல குவாலிட்டி இஸ் கிரேசி. ஓகே, பட் நம்மளுக்கு வேலை நடந்தா போதும்ல. அது கரெக்ட். அண்ட் அஃபோர்டபுளா இருக்கணும். இங்க பாருங்க, நான் எப்பவுமே என்ன நினைச்சிருந்தேன்னா 500 rupeesல எதுவுமே you won't get good quality products அப்படின்னு. பட் டெக்னிக்கலி இது கேஜெட் அப்படியே அந்த ஷாமியோட ஸ்க்ரூ டிரைவர் செட் தான். டெக்னிக்கலி இது கேஜெட் கிடையாது. பட் யா, ஐ மீன் ஸ்டில் வெரி யூஸ்ஃபுல். அண்ட் வாவ், வேணுங்கிற பின் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் த எண்ட் பாயிண்ட்ஸ் ஆர் மேக்னெட்டிக் for every point. எல்லா எண்ட் பாயிண்ட்ஸ்னா உள்ள போடுறதுக்கு நீ சொல்றியா? அது மட்டும் இல்ல, இந்த எண்ட் பாயிண்ட்மே வந்து மேக்னெட்டிக். ஆக்சுவலி உள்ள மேக்னெட்டிக் கிடையாது. இங்க மேக்னெட்டிக் கிடையாது. சோ இங்க நிறைய காஸ்ட் கட்டிங் இருக்கு நமக்கு தெரிஞ்சதுக்கு டைரக்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள், இது ரொம்ப ஒரு சீப் குவாலிட்டி மெட்டல் யூஸ் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. கம்ப்ளீட் பில்டுக்கு கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக். இது வேற. அந்த ஷாமியோட இதுல வந்து மெட்டல் இருக்கு. எஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஷாமியோட ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்க இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அது நீங்க உள்ள போடும்போது டப்புன்னு லாக் ஆகும். ஏன்னா அதுக்குள்ள ஒரு மேக்னெட்டிக் இருக்கும். ஆனா இதுல அப்படி கிடையாது. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு டிராப் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. This is a problem. ஒழுங்கா இன்சர்ட் பண்ணி பாப்பா. அது உனக்கு தெரியுமா ஒழுங்கா இன்சர்ட் பண்றதுக்கு? Oh, so see, now this is an issue, so you have to be careful with that. இதோட விலை எவ்வளவு இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. இது கண்டிப்பா ஒரு 400 ரூபாய் இருக்கும், 300 ரூபாய் இருக்கும். 236 rupees. 236 rupeesக்கு கம்ப்ளீட்லி வர்த் தான். அண்ட் ஐ திங்க் ஓரளவு ஃபார் தட் பிரைஸ் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி I'll give this a 4 on 5. அவ்வளவுதான். அடுத்தது இது வரைக்கும் டாப் ரேட்டட் எதா இருந்தது? 4.5 மவுஸ். அடுத்தது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கேஜெட்னு சொல்லலாம்.
எக்ஸ்டென்ஷன் போர்டு எல்லாருக்கும் தேவைப்படும். பட் நம்ம வந்து யூஸ்வலாக வந்து அந்த பெரிய லாங் எலாங்கேட்டட் போர்டு யூஸ் பண்ணோம். பட் இது வந்து கொஞ்சம் வால் மேலே அட்டாச் பண்ற மாதிரி அண்ட் இதுல பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் தான் இது. பட்டன் சட்ட மேல எவ்வளோ பட்டன் இந்த மாதிரி குவாலிட்டி இஸ் வெரி ஆவரேஜ். எஸ், வெரி ஆவரேஜ். இதுக்கு நான் இது ஆக்சுவலி நீ ரோட்ல போய் வாங்கினா உனக்கு மேபி யூ கேன் கெட் ஆல் ஆஃப் திஸ் திங்ஸ் 100 rupees 150 rupees கிடைக்கும். பட் இதோட குவாலிட்டி பத்தி அமேசான்ல கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து லாங் லாஸ்டிங்கா யூஸ் பண்றது. ஜஸ்ட் பிளாஸ்டிக் குவாலிட்டி மட்டும் தான் மொக்க. பட் இந்த இடத்துல எல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன விலை இதுக்கு? 350 rupees. 250 rupees இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். சாரி 3 on 5 பரவாயில்ல. போன வாட்டி 2லாம் இருந்தது. இந்த வாட்டி எதுவுமே 2 கிடையாது. 3 கீழ எதுவுமே கிடையாது. ரைட். ஸோ அடுத்தது சிம்பிளான சென்சர் லைட்டு. இது வந்து நம்ம எங்க வேணா ஒட்டி வச்சுக்கலாம். மோஷன் டிடெக்ட் ஆகும்போது சென்சர் வந்து இது நான் சேம் ஷாமியோடது வீட்டில் வச்சிருக்கேன். எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் யூஸ்லெஸ்ஸாக தோணுச்சு. ஏன்னா நான் வந்து இனிஷியலி யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து அதிகமாக நான் வீட்டில் வந்து கபோர்டுக்குள்ள ஒட்டி வச்சிருக்கேன். நானும் வந்து கபோர்டுக்குள்ள தான் வச்சிருக்கேன். ஓ, இது ஸ்டிக்கிங் மெக்கானிசம் வந்து இதுல வந்து டுவல் ஸ்டிக்கர் கொடுத்துருக்கு, டுவல் சைடட் ஸ்டிக்கர் கொடுத்துருக்கு. இது கண்டிப்பா இந்த ஸ்டிக்கர் வந்து இது தனியா வாங்க முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சொல்லு. அது வாங்க முடியாது. ஸோ அங்கே தான் பிரச்சனை வருது. இதோட க்ளூவோட ஸ்ட்ரென்த் கம்மி ஆச்சுன்னா இது வந்து நீ எப்படி ஒட்டி வைப்ப? அதுக்கப்புறம் ஒட்ட முடியாது. டபுள் டேப் வாங்கி ஒட்டணும் ஒன்று. இல்லைனா இதில் வந்து ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரூ பண்ணி வைக்கணும். அண்ட் டைப் மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் வேறு. ஸோ நீங்கள் அதை தனியாக எடுத்து சார்ஜ் பண்ணணும். ஸோ ஒட்டி வச்சிருக்கீங்கன்னா திருப்பி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட க்ளூ குவாலிட்டி கம்மியாகும். அண்ட் இதோட குவாலிட்டி வந்து இஸ் நாட் தட் கிரேட். ஓகே தான். யா, இது என்ன விலை? என்ன இது வந்து ஐ திங்க் 450 rupeesக்கு பேர் ஆஃப் 225 rupees one. ரேட்டிங் எப்படி இருக்கு அமேசான்ல? 3.7. அதனால ஆனா 2000 people. அது பரவாயில்ல. 3.7 is still low என்ன கேட்டேன்னா. ஏன்னா 4க்கு மேல இருக்கணும் ஐடியலி. அப்பதான் நமக்கு தெரியும் இது குவாலிட்டி வந்து இட் won't last long கண்டிப்பா. அண்ட் பிரைஸ் எனக்கு கொஞ்சம் அதிகமா தோணுச்சு. 450 கிடையாது. which is okay. 470 450 fluctuating the prices. So this is your first மொக்க ப்ராடக்ட். ठीक है. இதுக்கு 215 my god 2.5 கூட கிடையாதா? 215. சரி, அப்ப அடுத்தது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. எத்தனை கேஜெட் இருக்கு? 9 கேஜெட் இருக்கு. சோ இதுல ஓவராலா வந்து இன்னும் ஒரு 2 கேஜெட் இருக்கு இதோட சேர்த்து. ஓகே. செகண்ட் லாஸ்ட் இது. சோ இது என்னது? பேசிக்கலி ரொம்ப பேசிக்கான கேஜெட். வெளியூர்லாம் அடிக்கடி போறவங்க வந்தீங்கன்னா நான் ஒன்னு வாங்குனேன். இது சேம் நான் வாங்குனேன். வெரி குட். சேம் குவாலிட்டி. என்ன பிரைஸ்? இது பிரைஸ் மட்டும் சொல்லு, நான் சொல்றேன். சோ பேசிக்கலி இது வந்து ஒரு யூனிவர்சல் அடாப்டருங்க. இதுல வந்து உங்களுக்கு சோ யூ கெட் லைக் சர்ச் ப்ரொடெக்டர், டிராவல் அடாப்டர். இதுல உங்களுக்கு மல்டிபிள் எண்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். யூரோப்பியன் எண்ட் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஏஷியன் எண்ட் பாயிண்ட்ஸ், ஜாப்பனீஸ் எண்ட் பாயிண்ட்ஸ், ஆஸ்திரேலியன் எண்ட் பாயிண்ட்ஸ், அந்த எண்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லான கேஜெட்ஸ் அண்ட் குவாலிட்டி கூட பரவாயில்ல. ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா இது இந்த கீழே இருக்கிறது இருக்குல்ல, இதை நான் வந்து ஸ்லைட் டவுன் பண்ணும்போது இதை கையில புஷ் பண்ண வேண்டியதா இருக்கு, மேனலா பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். 499. ஸோ 499க்கு ஆக்சுவலி நாட் பேட். ஏன்னா ஜென்ரலி நீங்க பாத்தீங்கன்னா டிராவல் அடாப்டர்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். எஸ்பெஷலி நீங்க வந்து நல்ல பிராண்ட்ஸ்லாம் என்ன ஆகும் தெரியுமா? எப்பவுமே என்ன ஆகும்னா நான் மறந்துடுவேன், டிராவல் அடாப்டர் மறந்துட்டு ஏர்போர்ட்ல போயிட்டு ஒரு டிராவல் அடாப்டர் வாங்குவேன். அண்ட் ஏர்போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா மார்க்அப் இருக்கும் பிரைசஸ்க்கு. 1500 கிடைச்சா நீ சொல்லி எனக்கு அடுத்த தடவை 2000 ரூபாய் கீழே எதுவுமே இல்லை. ஸோ வெளியே வாங்கும் போது அஃபோர்டபுளா இருக்கு. ஆக்சுவலி 500 rupees இதுக்கு வர்த் தான். டிஸ்கவுண்ட் டைம்ல உனக்கு வந்து 350 rupees அந்த மாதிரி. மேபி இந்த ரிபப்ளிக் சேல்ல வந்து கொஞ்சம் டெஃபினட் 4.515. அவ்வளவுதான். நானே வாங்கியிருக்கேன். இட்ஸ் வெரி குட். இது யூஸ்ஃபுல். சீப் அண்ட் ஃபாரின் போகும்போது யூஸ் பண்றதுக்கு. இவர் ஃபாரின் போகும்போது யூஸ் பண்றீங்க. யார் போறா? போறீங்களா? எப்பயாவது போவோம்ல நம்ம. ரைட். சரி, இப்போ அடுத்தது வந்து இப்போ நிறைய வர ஒரு சில ஃபோன்ஸ் வந்து ஐஆர் பிளாஸ்ட் நம்ம நோட்டீஸ் பண்ணிப்போம். நானே என் ஃப்ரெண்டோட ஃபோன்லாம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட் என்ன கலைப்பேன், என்னடா ஐஃபோன் வச்சிருக்க ஐஆர் பிளாஸ்டர் இல்லை, நான் பாரு எவ்வளோ அவ்வளோ ஐஆர் பிளாஸ்டர் யூஸ் பண்றாங்களா? ஆமாமா, ஏசி டிவி ரிமோட்டு அது டிவிக்கெலாம் வந்து யூஸ் பண்றாங்க. சரி, இனிமேல் நான் ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐஆர் பிளாஸ்டர். இந்த மாதிரி போர்ட்டபிள் ஐஆர் பிளாஸ்டர்ஸ் இருக்கு. நான் ஹேட் நோ ஐடியா. சோ நீ டைப் சி போர்ட் வச்சு ப்ளக் பண்ணிட்டு டைரக்டா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே. ஓ வெரி நைஸ். ஓ சோ இந்த மாதிரி ஐபோன்லயும் ஒர்க் ஆகுமா இது? எஸ், எல்லா ஃபோன்லயும் ஒர்க் ஆகும். ஓ வெரி நைஸ். கேஸ் வேற கொடுத்திருக்காங்க. எஸ், damn nice. வெரி குட், சூப்பர். எக்ஸலென்ட் குவாலிட்டி ப்ராடக்ட். நல்ல மெட்டல், ஃபுல் மெட்டல் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. அண்ட் சின்ன ஒரு ஏர் பிளாஸ்டர் டூல் மாதிரி இருக்கு. எஸ், ஐ மீன் இது வந்து எத்தனை பேருக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு தெரியல. ஐ மீன் ஐ டோன்ட் நோ, பட் இட் இஸ் ஆக்சுவலி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா சில டைம் என்ன ஆகும்னா வீட்டில் ரிமோட் ஒர்க் ஆகலைன்னா நம்ம தேர்ட் பார்ட்டி ரிமோட் வாங்குறோம்ல, அதுக்கு பதிலாக இது வாங்கிக்கலாம். ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக ரிமோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 499 rupees. சரி, இது நான் எடுத்துக்கிறேன்.
எதுக்கு உங்களுக்கு நீங்க தான் OnePlus ஃபோன் வச்சிருக்கீங்களா? இல்லை நான் இதை எடுக்க போகிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. அதையா? இல்லை ஃபுல்லும் செயினா மாட்டிக்கோங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட இதில் கீச்சனில் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வெரி நைஸ் ப்ராடக்ட். 499 rupees. 499 rupees. அவ்வளோ வருதா 499? ஏன்னா ஆமாம், ஐ எம் கியூரியஸ். நான் இப்போ ஃபோனில் வந்து ஐஆர் பிளாஸ்டர் போடும்போது அந்த மாடியூல் எவ்வளோக்கு வாங்குவாங்க? அது ஒரு 50-60 ரூபாய்க்கு வாங்குவாங்க. சரி, அதை வந்து ஒரு ப்ராடக்டாக மாற்றி ஒரு 500 rupees வித்தா ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி குட் ப்ராடக்ட். இது வந்து நீஷ் ப்ராடக்ட் தான், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் ஸ்டில் எனக்கு தோன்றது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ இட்ஸ் வெரி நைஸ். நீ ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன்? நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆண்ட்ராய்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஐஃபோன் இன்னும் ட்ரை பண்ணல. பட் யா, இட் ஆல்சோ ஒர்க்ஸ் ஆன் ஐஃபோன். ரிவ்யூஸ்லையும் இருக்குது, ஐஃபோனில் ஒர்க் ஆகும், ஆண்ட்ராய்டு. இதோட ரேட்டிங் என்ன பாரு அமேசானில்? 5. 5. ஒரே ஒரு ரிவ்யூ தான் இருக்கு. இது ரொம்ப ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கேன் நீ. இது ஆக்சுவலி நீ பார்த்தனா வெரி நைஸ். இது ஷார்ட் வீடியோ கூட போடலாம் நம்ம. ஐ திங்க் போட்டுடலாம். இல்ல, ஐ லைக் திஸ். இந்த பர்டிகுலர் வேரியன்ட் இப்போ நான் வாங்கின பர்டிகுலர் வேரியன்ட் வந்து ஆண்ட்ராய்டு. இது அதோட ஐஃபோன் வேரியன்ட் இருக்கு. ஐ திங்க் 40-50 rupees அதிகம். அவ்வளோதான், அது டிஃபரன்ஸ். இட் ஒர்க்ஸ் ஃபார் போத் அந்த மாதிரி வேரியன்ட். ஓ, அதை வாங்க. அதனால தான் நான் ஐஃபோனுக்கு ட்ரை பண்ணல. பட் அது வாங்கியிருக்கலாம், அது அப்போ ஸ்டாக் இல்லை. ஓகே. ஸோ ஐ திங்க் இது அந்த டூவல் வேரியன்ட், அந்த டூவல் வேரியன்ட் இருக்குல்ல, அதுக்கு ரேட்டிங் கொடுத்துடலாம் 4.515. ரைட். நீஷ் ப்ராடக்ட் பட் சிங்கிள் வேரியண்டா இருந்தா 4 or 5. ஏன்னா அது ஃபங்க்ஷனாலிட்டி குறையும்ல. குட் ஜாப். பரவாயில்லையே அர்ணவ், இந்த வாட்டி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்க. நைஸ், ஐ லைக் இட், வெரி நைஸ். எல்லாமே யூஸ்ஃபுல். ஒன்றை தவிர்த்து அந்த லைட்ஸை தவிர்த்து. ஐ மீன் ஜென்ரலி அந்த லைட்ஸ் கூட நீ பார்த்தனா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் எனக்கு குவாலிட்டி நல்லா இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்து தோணுது. ஸோ யூ குட் பிக்ட் அ பெட்டர் ப்ராடக்ட் அப்படின்னு தோணுது. பட் அதர்வைஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் அண்டர் 500 rupees. யா, குட் ஜாப் அர்ணவ். அண்ட் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டக்குன்னு டெக்கு போடுங்க, கிளிக்கு ட்ராக் இன் டெக் தமிழ்.